மரியாவை சரியாக அறியாதவர்களுக்குச் சொல்கிறேன். மரியாவை சரியாக அறியாதவர்களுக்குச் சொல்கிறேன். நானும் மரியா வழியாகத்தான் அவர் மகனிடம் செல்கிறேன். மரியாவை வழிபடும் கத்தோலிக்கர்கள் மூடர்கள் அல்ல. மரியாவை வழிபடும் கத்தோலிக்கர்கள் மூடர்கள் அல்ல. காசு பணத்தை களவாடும் கபட வேடர்களும் அல்ல. சரியாகச் சொன்னால், இயேசு விண்ணகம் சென்றபின் திருச்சபையை கட்டி காத்தவர் அன்னை மரியா. சரியாகச் சொன்னால், இயேசு விண்ணகம் சென்றபின் திருச்சபையை கட்டி காத்தவர் அன்னை மரியா. கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவை தண்ணீரை கனிரசமாய் மாற்றச் சொன்னவர்தான் இந்த மரியா. இதில் மாதாவை வழிபடும் கத்தோலிக்கர்களை திரு அவையின் பாரம்பரியத்தை அறியாதவர்கள் குறை கூறுவது சரியா? இதில் மாதாவை வழிபடும் கத்தோலிக்கர்களை திரு அவையின் பாரம்பரியத்தை அறியாதவர்கள் குறை கூறுவது சரியா? சிலர் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை அடியோடு சாய்ப்பது முறையா? இல்லை, இவர்கள் மரியாவை அறியாத குறையா? இதில் மாதாவை வழிபடும் கத்தோலிக்கர்களை திரு அவையின் பாரம்பரியத்தை அறியாதவர்கள் குறை கூறுவது சரியா? சிலர் நுனி கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை அடியோடு சாய்ப்பது முறையா? இல்லை, இவர்கள் மரியாவை அறியாத குறையா? இது 5 குருடர்கள் யானையை ஆய்ந்தறிந்த கதை. இது 5 குருடர்கள் யானையை ஆய்ந்தறிந்த கதை. மரியாதான் இயேசு என்ற இறைமகனை ஈண்டெடுத்த விதை. பாதி பைபிளை வைத்துக்கொண்டு மீதியை வீதியிலே விற்றவர்களுக்கு என்ன புரியும்? பாதி பைபிளை வைத்துக்கொண்டு மீதி வீதியிலே விற்றவர்களுக்கு என்ன புரியும்? இவர்களுக்கு கத்தோலிக்க திரு அவையின் பற்றி என்ன தெரியும்? பாதி பைபிளே கையிலே வைத்துக்கொண்டு மீதியை வீதியிலே விற்றவர்களுக்கு என்ன புரியும்? இவர்களுக்கு கத்தோலிக்க திரு அவையை பற்றி என்ன தெரியும்? வேதாகமம் என்ற வேத நாயகனின் வரலாறு கத்தோலிக்கர்களின் சொத்து. வேதாகமம் என்ற வேத நாயகனின் வரலாறு கத்தோலிக்கர்களின் சொத்து. இன்று சிலர் பிழைப்பு நடத்துவது வேதாகமத்தை விற்று. நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். நிறைகுடம் ததும்பாது குறைகுடம் கூத்தாடும். மக்கள் கத்தோலிக்க பாரம்பரியத்தை அறிந்தால் புற சபைகள் காத்தாடும். நிறைகுடம் ததும்பாது குறைகுடம்தான் கூத்தாடும். மக்கள் கத்தோலிக்க பாரம்பரியத்தை அறிந்தால் புற சபைகள் காத்தாடும். திருமறையின் முழு வரலாற்றையும் வாசியுங்கள். திருமறையின் முழு வரலாற்றையும் வாசியுங்கள். இயேசுவைப் போல அவரை ஈன்ற தாயையும் நேசியுங்கள். இன்று சிலருக்கு சிலை எது, அதற்கு தலை எது என்று தெரியவில்லை. இன்று சிலருக்கு சிலை எது, அதற்கு தலை எது என்று தெரியவில்லை. பொய்யுக்கும் புரட்டுக்கும் சில கத்தோலிக்கர்கள் விலை போவதும் புரியவில்லை. இன்று சிலருக்கு சிலை எது, அதற்கு தலை எது என்று புரியவில்லை. பொய்யுக்கும் புரட்டுக்கும் சில கத்தோலிக்கர் விலை போவதும் புரியவில்லை. பழைய ஏற்பாடு என்பது யூத மக்களின் வாழ்வியல் வரலாறு. பழைய ஏற்பாடு என்பது யூத மக்களின் வாழ்வியல் வரலாறு. புதிய ஏற்பாடுதான் கிறிஸ்தவத்தின் அருளாறு. இங்கு சிலருக்கு இது புரியாததால் தான் கோளாறு. இங்கு கோளாறு. இன்று திருமறையை கட்டி பார்ப்பதற்கு மரியாவை விட்டால் வேறு யாரு? திரு அவை என்ற ஆலமரத்திற்கு மரியாதானே ஆணி வேறு. திரு அவை என்ற ஆலமரத்திற்கு மரியாதானே ஆணி வேறு. இங்கு சிலருக்கு மரியாவை அவமதித்தால்தானே கிடைக்கிறது சோறு. திரு அவை என்ற ஆலமரத்திற்கு மரியாதானே ஆணி வேறு. இங்கு சிலருக்கு மரியாவை அவமதித்தால்தானே கிடைக்கிறது சோறு.
இது சாத்தானிடம் தோற்றவர்களின் சூழ்ச்சி. இது சாத்தானிடம் தோற்றவர்களின் சூழ்ச்சி. அதனால்தான் நம் கண்ணுக்கு இன்று கவலையை தருகிற காட்சி. திருச்சிறுவ வழிபாடு கூடாது என்று இயேசு சொன்னாரா? திருச்சிறுவ வழிபாடு கூடாது என்று இயேசு சொன்னாரா? இல்லை இந்த புரட்டுக்காரர்களின் தலைவன் தான் இயேசுவை கொன்னாரா? திருச்சிறுவ வழிபாடு கூடாது என்று இயேசு சொன்னாரா? இல்லை இந்த புரட்டுக்காரர்களின் தலைவன் தான் இயேசுவை கொன்னாரா? இயேசுவின் பிறப்பில் இருந்துதானே துவங்குகிறது புதிய ஏற்பாடு. இயேசுவின் பிறப்பில் இருந்துதானே துவங்குகிறது புதிய ஏற்பாடு. ஆனால் எங்களை கத்திக் கொண்டிருப்பது பழைய கூப்பாடு. இயேசுவின் பிறப்பில் இருந்துதானே துவங்குகிறது புதிய ஏற்பாடு. ஆனால் இங்கு சிலர் கத்திக் கொண்டிருப்பது பழைய கூப்பாடு. மரியாவை அவமதிப்பவர் பரிசுத்த ஆவியைத்தான் அவமதிக்கிறார். மரியாவை அவமதிப்பவர் பரிசுத்த ஆவியைத்தான் அவமதிக்கிறார். மரியா வழியாகத்தான் திருச்சுதனும் மகனாக அவதரிக்கிறார். இயேசு ஒரு பாவியின் வயிற்றில் பிறக்கவில்லை. இயேசு ஒரு பாவியின் வயிற்றில் பிறக்கவில்லை. கத்தோலிக்கருடன் தூய ஆவியை மறக்கவில்லை. சரியாக சொன்னால் சாத்தானுக்கு மரியாவை பிடிக்காது. சரியாக சொன்னால் சாத்தானுக்கு மரியாவை பிடிக்காது. இயேசுவின் அன்னையிடமும் சாத்தானின் பாச்சா பலிக்காது. சரியாக சொன்னால் சாத்தானுக்கு மரியாவை பிடிக்காது. இயேசுவின் அன்னையிடமும் சாத்தானின் பாச்சா பலிக்காது. அன்னை மரி வழியாகத்தான் வந்தது உலகில் அனைவருக்கும் விடுதலை. இப்போது சொல்லுங்கள், மரியா யார்? இப்போது சொல்லுங்கள், மரியா யார்? அவர்தானே அனைத்திற்கும் வேர். இந்த மரியாவோ இந்த உலகிற்கு கடவுள் தந்த சீர். இந்த மரியாவோ இந்த உலகிற்கு கடவுள் தந்த சீர். சிலர் இன்று செயல்படுவது நேருக்கு மார்.